வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். மணியோசை என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதில் அதாவது அந்த படத்தில் அந்த ஊருக்கெல்லாம் தண்ணி வண்டி கட்டி கொண்டு வீட்டுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பிழைப்பு ஜீவனம் செய்யும் ஒருவன். அதே சமயம் அவன் கோயிலில் அந்த கோயில் மணி எல்லாம் பூஜையின் போதெல்லாம் கோயில் மணி அடித்து அப்படி எல்லாரும் தருகிற உதவினால் சாப்பிட்டு உயிர் வாழ்பவன், வயிறை வளர்ப்பவன். அப்பேற்பட்டவனுக்கு ஒரு துக்கம் இருக்கிறது. அவன் சுருண்டு படுத்து அழும்போது அந்த கோயில் மணி அவன் 24 மணி நேரம் அந்த மணி ஓசை அடிக்கிறதுனால அதுதான் அவனுக்கு எல்லாம் அம்மாவாகவும் தங்க அண்ணன் தங்கையாக உடன்பிறப்பாகவும் ஒரு பாதுகாக்கும் தாத்தா, அவருக்கு தாத்தா திறப்பார், அந்த தாத்தாவாகவும் எல்லாமாகவும் அந்த மணி அவர் கூடவே இருந்து கொண்டே இருந்து ஒரு உறுதுணையாகவும் ஒரு ஆறுதல் சொல்லும் இறைவனின் மொழிபெயர்ப்பதாக அந்த மணி ஓசை இருக்கும். அப்படி எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். அதை என்ன எழுதியிருப்பார்னா, பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசைன்னு எழுதியிருப்பார். அதாவது துக்கப்படுறவங்களுக்கெல்லாம் ஏதாவது இப்படி வழிபிறக்காதா அப்படி வழிபிறக்காதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கோயில் மணி ஓசை அடிக்கும்போது அந்த துக்கப்படுகிற மனம், எதையோ எதிர்பார்க்கும் ஒரு மனம் என்ன சொல்லும்னா, அதோ பெல் அடிச்சிருச்சு, பழிக்க போகுது, நல்லது நடக்க போகுது, அப்படின்னு நம்ம வீடுங்களில் பழங்கதை நம்ம பார்த்துருப்போம். மணி ஓசை கேட்குது, பழிக்க போகுது அப்படின்னு ஏதோ ஒரு நற்சகுனமாக அதை நமக்கு அந்நேரத்துக்கு தோண்ட மனசை எழுப்பி உட்கார வச்சு வழி நடத்துகிற ஒரு ஓசையாக அந்த மணி ஓசை இருக்கும். அதனால் எல்லா வாழ்க்கையிலும் அந்த மணி ஓசை அந்த கோயில் மணி ஓசை ஒரு நல்ல பங்களிப்பை தரும். இது நமக்கு இந்து கோயிலில் இருக்கிற கோயில் மணியாகவும் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் வணங்கும் சர்ச்சிலே கூட அந்த மாதிரியான இந்த ஒரு மணி ஓசைக்கு ஒரு தனி ஒரு புனிதமான பொருள் பொதிந்து அவங்க வாழ்க்கையோட கலந்தது அது. அப்படி அந்த படம் மணி ஓசை என்ற படத்தில் அந்த கவியரசர் கண்ணதாசன் அதுக்கேற்ற மாதிரி அந்த வரிகள் எழுதியிருப்பார். பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசைன்னு எழுதியிருந்தது ரொம்ப பொருள் புதிந்த ஒரு வரிகள். அப்படி அந்த மனிதன் ஏதோ ஊரார் பேச்சினால் கவலைப்பட்டு படுத்திருக்கும் போது அந்த மணி அடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு அசிரியர் குரல் மாதிரி ஒரு குரல். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அசிரியர் குரலுக்குன்னு பேர் போனவர். கவியரசர் கண்ணதாசன் மிக அழகாக எழுதியிருப்பார். அதாவது இயைபு தொடை என்று சொல்வார்கள். கடைசி வரி ஒரே மாதிரி வருது, மணி ஓசை மணி ஓசை மணி ஓசைன்னே வச்சு எழுதியிருப்பார். இதில் மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் சரி, TK ராமமூர்த்தி அவர்களும் சரி, அவங்க இசையமைச்சிருப்பாங்க அந்த காலகட்ட பாட்டு இது. அதில் மணி ஓசைன்னு சொல்லலாம், மணி ஓசை மணியினுடைய ஓசை, ஆனால் மணி ஓசைன்னு ஒருங்கிணைச்சு சொல்லலாம். ஆனால் அவங்க இசையமைக்கும் போது, இந்த மெல்லிசை மாமன்னர் இசையமைக்கும் போது மணி தனியாகவும் ஓசை தனியாகவும் சொல்லுவார். மணி ஓசைக்கு ஒரே கமகம் வச்சுட்டு போகலாம், ஆனால் மணிக்கு ஒரு கமகம், ஓசைக்கு ஒரு கமகம், அந்த மாதிரிலாம் கொடுத்து நல்ல பாடல் எழுதியிருப்பாங்க. மணி ஓசை அப்படின்னு ஒரு இடத்துலலாம் அது ஆதரவு அப்படி தட்டி கொடுத்து போகிற மாதிரி அந்த மணி ஓசைன்ற சொல்லு மிக அழகாக, மணி ஓசை, அந்த மணி ஓசைன்ற சொல் வேறு 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 மெட்டில் போகும். ரொம்ப அழகு அந்த பாட்டை கவனித்தா அந்த அழகு தெரியும். அந்த மாதிரி முதல்ல எடுத்தவொடனே அந்த பெல் தான், இந்த பெல் தான் இந்த பாடலில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இசைக்கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கோயில் மணிக்கு அந்த பெல் அடித்தவொடனே தேவன் கோயில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை அப்படின்னு சீர்காழி கோவிந்தராஜ் குரல் கணீர்னு வரும் வரிகள். தேவன் கோயில் மணி ஓசை நல்ல செய்திகளை சொல்லும். நான் சொன்னேன் இல்லையா, சகுனம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை எல்லாம் கொடுப்பதாக அந்த மணி ஓசை இருக்கிறது. அந்த வரியை வச்சு எழுதியிருப்பார். அப்புறம் திருப்பி அந்த இடை இசையெல்லாம் வரும், ஃப்ளூட்டு, அந்த பஜன் மாதிரி வரும். இந்த பாடலோட அந்த பல்லவி எல்லாமே பஜன், ஒரு கோயிலில் பஜன் எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி அந்த கோல் என்ற இசை சொல்லுவாங்க. கோல், பக்கவாச்சி, அந்த மாதிரியான கருவிகள் எல்லாம் பஜன் கருவிகள், அந்த ஜால்ரா, அந்த மாதிரியான டோலக், அதெல்லாம் கருவிகள்லாம் வச்சு அந்த பஜன் தன்மையில் இருக்கும். அந்த பல்லவி பாடும்போதெல்லாம் அந்த பஜன் தன்மை வந்துவிடும். அதே மாதிரி அந்த இடை இசையிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கோல், டோலக், ஜால்ரா, அது தில்ருபாலா கூட ஒரு இடத்துல வரும், வயலின், அதெல்லாம் வச்சு அந்த ரொம்ப அழகாக மேண்ட்லின் அதெல்லாம் வச்சு இசையமைச்சிருப்பாங்க. ஃப்ளூட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அந்த தெய்வீக தன்மையே வந்துடும் அந்த ஃப்ளூட்டுக்கு, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஊரார் வெறுத்தால் உலகம் பழித்தால் உதவும் கோயில் மணி ஓசை. ஊரார் வெறுத்தாலோ உறவு பழித்தாலோ நமக்கு மனசில் தெம்பு தர்றது அந்த மணி ஓசைன்ற மாதிரி. தாயார் வடிவில் தாவி அணைத்தே தழுவும் கோயில் மணி ஓசை. அந்த மணி ஓசை நமக்கு அம்மா கொடுக்குற தழுவலையும் அந்த நம்பிக்கையும் கொடுக்கிறது என்று சொல்கிறார். அப்போது அந்த இயக்குனர் காட்சியிலையும் அதை வச்சுருப்பார். அந்த காட்சியில் அவருடைய அம்மா அவருக்கு மனசு உருகி கலங்குற மாதிரி. அதே மாதிரி இது உறவின்
நல்ல அவன் உயிரினை காக்கும் மணி ஓசை. ஏன்னா அவர் அந்த மணி அடித்து தான் அந்த அந்த பிழைப்பு, அந்த வருமானத்தில் தான் அவர் பிழைக்கிறாரு. அப்போது கவியரசர் அந்த வரிகளை உள்ள வைக்கிறார். அந்த உயிரினை காக்கும் மணி ஓசை அப்படின்னு எழுதுவார். அதுக்கப்புறம் திருப்பி இந்த வயலின் ஹார்ப் ஃப்ளூட் எல்லாம் இசையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வரும். வந்துட்டு அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோயில் மணியாசை. அந்த கோயில் மணியாசை வந்து அருமை மகனேன்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கான். அம்மா அம்மா அண்ணா அண்ணா என்றொரு குரலில் அடங்கும் கோயில் மணிவாசை. அந்த மாதிரி ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் இது ஆசை கிழவன் மணிவாசை. அப்போ அந்த தங்கை பாடுற மாதிரியும் அந்த அவங்க தாத்தா பாடுற மாதிரியும் அப்படியெல்லாம் அந்த இயக்குனர் வந்து காட்டிக்கிட்டே போவார். அது ஒரு அழகு. திருப்பி தேவன் கோயில் மணியோசை அந்த பாடல் முழுசாக பாடி முடிச்சுட்டு கடைசியில் அந்த கோயிலோட மணியோசை வந்து மெல்லமாக அடித்து அப்படியே ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி அந்த காட்சியில் அந்த பாடலில் வச்சுருப்பாங்க. அந்த கோயில் மணி தான் இந்த பாடலில் வந்து பிரதானமான இசையாக ஒலிக்கும். ரொம்ப நல்ல பாடல், அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. அருமையான பாடல். கேளுங்க, ரசிங்க. நன்றி, வணக்கம்.